வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம விநாயக பெருமான் எதனால் மகாவிஷ்ணுவின் சக்கரத்தை விழுங்கினார் என காஞ்சி புராணத்தில் சிவஞான முனிவர் கொடுத்த அற்புத விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். விநாயக பெருமான் ஒரு சமயம் திருமாலின் சக்கரத்தை விழுங்கி திருவிளையாடல் புரிய திருமால் செய்வதறியாது திகைத்து விகடன் நடனம் ஒன்று புரிந்ததாகவும் அது கண்டு விக்னேஸ்வரமூர்த்தி சிரிக்கையில் அச்சக்கரம் வெளிப்பட்டதாகவும் புராண நிகழ்வொன்றினை கேள்விப்பட்டிருப்போம். மற்றொரு புறம் காஞ்சி புராணமோ திருமால் சார்பாக விக்னேஸ்வரரே விகட நடனமாடி சக்கரத்தை பெற்றதாக பதிவு செய்துள்ளது. எதுவாயினும் விநாயகப் பெருமான் எதன் பொருட்டு சக்கரத்தை விழுங்கியிருப்பார் என்ற கேள்விக்கு காஞ்சி புராணத்தை அருளியுள்ள சிவஞான முனிவர் அற்புத திருப்பாடலில் விடையை கொடுத்துள்ளார். சிவப்பரம்பொருள் சலந்தரனை வதம் புரிவதற்கு பயன்படுத்திய சக்கரத்தை தன்னுடைய கண் விழியினையே மலராக்கி புரிந்த சிவபூசனையால் திருமால் பெறுகின்றார். எனினும் அச்சக்கரத்தில் சலந்தரனுடைய குருதியின் முடைநாற்றம் முற்றிலுமாய் அகலாதிருக்கின்றது. பின்னாளில் கருணைக்கடலான விக்னேஸ்வரமூர்த்தி அச்சக்கரத்தினை விழுங்குவதாக திருவிளையாடல் புரிந்து விகட நடனத்தையே தனக்குரிய பூஜையாக ஏற்று தன்னுள் பெருகும் மத நீரால் அவ்வாடையினை போக்கி மனமேற்றி அதனை மீண்டும் திருமாலுக்கு அழித்து அருள்புரிகின்றார். இத்தன்மையினால் வேண்டுவோரின் பழியினை நீக்கியருளும் தந்தையான சிவப்பரம்பொருளினும் மேம்பட்ட புகழ் பொருந்திய விநாயகப் பெருமானின் திருவடிகளை பணிவோம் என்று போற்றுகின்றார் சிவஞான முனிவர். விழிமலர் பூசனை உயற்றி திருநெடுமால் பெரும் ஆழி மீள வாங்கி வழியொழுகார் சலந்தரன் மெய் குருதிப்படி முடைநாற்றும் மாறுமாற்றால் பொழிமத நீர் விரையேற்றி விகட நட பூசை கொண்டு புதிதா நல்கி பழித்தபு தன் தாதையினும் புகழ் படைத்த மதமாவை பணிதல் செய்வோம். விநாயக வணக்கத்துடன் துவங்கும் காஞ்சி புராணத்தின் முதல் திருப்பாடலையும் சிந்தித்து நாம் மகிழலாம். இரு கவுள் துளைவாக்கு கார்க்கடங்கள் இங்குளிக குறுநிறத்திலி தோற்றமொன் குழாய் தவழ்ந்தேறி பரிதி மார்பினில் சமனோடு காளிந்தி பயிலும் திருநிகர்த்த சீர் ஐங்கர களிற்றினை சேர்வோம். இதனுடைய பொருள், பொன்னிறமான சூரிய தேவனின் மார்பில் கரிய நிறத்து மகனான யமனும் மகளான காளிந்தியும் தவழ்வது போல் திருச்செவிகளினின்றும் பெருகும் கரிய மதநீர் பொன்னிற திருமேனியில் வழிந்தோடும் தன்மையினரான பிரணவ முகப் பெருங்கடவுளான விநாயகப் பெருமானின் திருவடிகளை சார்வோம் என்று போற்றி பணிந்து சிவபரத்துவம் பேணும் காஞ்சி புராண நூலினை துவங்குகின்றார் சிவஞான முனிவர். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.